Okay, sir. I think we can get started. அப்புறமா வரும்போது and then people will start to listen. Um, so ஓகே. welcome all. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வழக்கம் போல நம்ம பேசுறதுக்கு வந்து இங்க கூடியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம சிடிஆர் நிர்மல் சாரையும் அண்ட் ஆதவ அர்ஜுனா சாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்பேஸ்க்கு. அண்ட் ஏன்னா ஆதவ அர்ஜுனா சார் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அண்ட் ஐ திங்க் இஸ் அ மேன் இன் அவர் பார்ட்டி ஹூ நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன். ஏன்னா இப்போ அந்த ஐபிஎல் சீசன்ல சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா டீம்லயும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் இது பண்ற மாதிரி நம்ம டீம் பூராவே இம்பாக்ட் பிளேயர் தான் இருக்காங்க. அதுவும் டிஎம்கே கூட மேட்ச்னா அர்ஜுன் சார் தான் வந்துட்டு நம்மளோட கீ பிளேயரா இருக்காரு. ஸோ அவரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம பேசுறது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம இங்க கூடியிருக்கோம் ஆஸ் இஸ் மென்ஷன். ஸோ நம்ம டிவிகே வர்சஸ் த யூனியன் கவர்மெண்ட் ஆன் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், இதுக்காக நம்ம போட்ட கேஸை பத்தியும் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பத்தியும் இது பின்னாடி நம்மளுக்கு எதிராக நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தியும், ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல முன்னெடுப்பு தான், ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு. இதை பண்றதுக்கு நியாயமா பார்த்தா எல்லாரும் நம்மளை பாராட்டி இருக்கணும். ஸோ இதுலயும் ஒரு அரசியல் செய்யப்படுகிறது. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா இங்க பேச போறோம். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கணும்னு விரும்புறது சார், ஒய் டிவிகே இந்த மூவை வந்து எடுத்தாங்க? ஒய் வி டுக் இட் இன் ஹேண்ட்ஸ் இன் ரிகார்டிங் டு திஸ் பில்? அண்ட் இந்த இதை பத்தி மைனாரிட்டிஸ்க்கு என்ன வகையில பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். குட் ஈவினிங் எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். ப்ரொட்டஸ்ட் வக்ஃப் ரைட்ஸ் ஹேஷ்டேக் இன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கு டிவிகே சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக. இந்த வக்ஃப் ஆக்ட் என்ன பிரச்சனைங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பழைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கணும். சச்சார் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1990 காலகட்டத்தில் 95 காலகட்டத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இப்போ இருந்த கவர்மெண்ட். அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மெயினாக வந்து முஸ்லீம்ஸோடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதாவது எக்கனாமிக்கலாக வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றணும், அது எஜுகேஷன் ஆகட்டும், சோசியோ எக்கனாமிக்கல் இம்பேக்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சச்சார் கமிட்டியோட அறிக்கையின்படி 1995லையும் 2013லையும் இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் வந்து பிறப்பின் அடிப்படையில் முக்கியமாக சொன்னால் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் உருவாக்கிய கொள்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டி இல்லாத ஒரு சமூகம் வந்து எப்பயுமே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் என்கிறது தான் நிகழ்சன உண்மை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தோட அரசியல் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து எப்பயுமே வந்து சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தேர்தல் எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருப்பாங்க. தமிழகத்துல அதிகமா சாதியோடைய கட்டமைப்பை வச்சு தேர்தல் அரசியல் பண்றது வந்து திமுக. பொதுவா தேர்தல் அரசியல்ல ரொம்ப நுணுக்கமா பார்த்தவங்களுக்கு தெரியும். அடிப்படையில பெரியாரிசமும் நம்மளுடைய கொள்கையை நம்ம கொள்கை என்னமோ அதே கொள்கை தான் திமுக வந்து அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கான கொள்கையா வந்து உருவாக்கும் பொழுது எல்லோரும் சமம்ங்கிற கொள்கையை வந்து அண்ணா வந்து பெரியாருடைய கொள்கையை வந்து எடுத்து வந்து திமுகவில் வந்து கொண்டு வந்து அதுக்கான தேர்தல் அரசியலை உருவாக்குனார். ஆனால் கால நீரோட்டத்தில் அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாதி அரசியல் வந்து கையில் எடுத்தாங்க. இதே மாதிரி தான் வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி மத ரீதியான அரசியலை வந்து கையில் எடுத்தாங்க. நிறைய பேத்துக்கு புரியவே புரியாது. நம்மளாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருப்போம். என்னுடைய தேர்தல் அரசியலில் நான் படித்த காலத்திலேருந்து இது ஏன் இவங்க பண்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது, இந்த கொள்கையில இவங்களே நம்பிக்கை இருக்காது. நான் பார்த்த பல தலைவர்களும் சரி, நான் பார்த்த தேர்தல்களும் சரி, அ முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிஜேபி முக்கியமா உருவாக்கிய ஃபவுண்டர்ஸ்ல சர்வாகர் வந்து ஒரு ஏத்திஸ்ட். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அதே மாரி இங்க இருக்கக்கூடிய திமுகல இருக்கக்கூடிய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, பெரியாரிசம் பேசிக்கிட்டு,
ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கவங்க உண்மையான பெரியாரிசம் பேசினாங்க. செகண்ட் ஜெனரேஷன் அத கொஞ்சம் வழிமொழிந்தாங்க. 3வது ஜெனரேஷன்லாம் வந்து அத ஒரு தேர்தல் அரசியலுக்காக பெரியாரிசத்த பேசக்கூடிய நிலைமை தான் இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. அதனால தான் சாதிய அவன் கையில எடுத்து தேர்தல் அரசியல பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் மத அரசியல நோக்கி தேர்தல் அரசியல், அதாவது எப்பவுமே மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் சொல்லுவோம். எங்க வந்து ஒரு அறியாமை இருக்கோ, எங்க வந்து ஒரு அ உங்களுக்கு வந்து ஒரு கல்வி வந்து அ குறைவா இருக்கோ, சிந்தனை கம்மியா இருக்கோ, அந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகள் தேர்தல் அரசியல வந்து ஒரு மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் மூலியமா, அதாவது சாதியின் பால், மதத்தின் பால், ஆண், பெண் என்கின்ற சமத்துவமின்மையின் பால், அ இந்த மாரி ஈக்குவாலிட்டி இல்ல அமெரிக்கால எப்படி பார்க்குறோம் நம்ம வந்து பிளாக், ஒயிட் அப்படின்னு அங்க ஒரு நிறப் போராட்டம் இருக்கும். இனப் போராட்டம் இருக்கும். ஹிட்லர் கொண்டு வந்தது இனப் போராட்டம். ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கும் ஜெர்மன்ல பிறந்த மண்ணின் மைந்தர்கள். அந்த மாரி ஒரு தலைவர்கள் வந்து எப்பயுமே உருவாவது ரைட் விங்ன்னு சொல்லிட்டு உருவாவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ரைட் விங் இருக்க பாலிடிக்ஸ்க்கும், லெஃப்ட் விங்கா இருக்கக்கூடிய எல்லோரும் சமம்கின்ற பாலிடிக்ஸ்க்கும் உள்ள ஃபைட் தான் வந்து எப்பயுமே இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய கொள்கை வந்து எல்லோரும் சமம்கின்ற ஒரு கொள்கைய கையில எடுத்து, அந்த கொள்கையின்படி ஈக்குவாலிட்டில எந்தெந்தெல்லாம் பிரச்சனை வருதோ, உடனே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா தலைவரும் சரி, நமக்கு இருக்க தோழர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கான வந்து பணிய நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் வந்து திமுக வந்து பெரியாரிசத்த வந்து போலியா பேசிக்கிட்டு, தேர்தல் அரசியல்ல வந்து ஜாதி அரசியலையும், ஊழல் அரசியலையும், குடும்ப அரசியலையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து அரசியல் எதிரியா வந்து நம்ம தலைவரும் சரி, நம்மளும் சரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே தான் பிஜேபி மதவாத ரீதியா அரசியல் பண்ணி, மதத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய சாதி அரசியல், ஆண், பெண் ஏற்றத்தாழ்வு, இந்த அரசியல்லாம் பிற்போக்குத்தனமான அரசியல உருவாக்குறனால தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கையில வந்து இவங்கள எதிர்க்கிறோம். மித்தபடி தனிப்பட்ட மனித தாக்குதல் நம்ம எப்பயும் செஞ்சதில்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு அடிப்படை. இந்த பேசிக்கோட நம்மளுடைய பயணத்துல அ பொதுவா பிஜேபி எப்பயுமே அதாவது அ பார்லிமென்ட்ல அதிகமான ஒரு நம்பர்ஸ் இருக்கிறதுனால, எல்லா சட்டங்களையும் வந்து நிறைவேத்திட்டு இருப்பாங்க ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் மக்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறம் வந்து அது வந்து திருப்பி வந்து அ கேன்சல் பண்ணாங்க. ஸோ அது மாரி பல சட்டங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிரான சட்டங்கள் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டேட் அட்டானமிக்கு எதிரா உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதோட முக்கியமான ஒரு சட்டம் தான் பிஜேபி வந்து பொதுவா வந்து ஒரு எலக்ஷன் ரீதியா அ பாபர் மசூதியோட இடிப்பாகட்டும், குஜராத் கலவரங்களாகட்டும், இந்த மாரி வந்து நார்த் இந்தியால ஹிந்து போலரைஸ் மூலமா ஒரு அரசியல உருவாக்கி எலக்ஷன் கன்சாலிடேஷன பண்ணுவாங்க. ஒரு உணர்வு ரீதியான அரசியல், வளர்ச்சி ரீதியான அரசியல் இல்லாம ஒரு உணர்வு ரீதியான அரசியல். ஒரு 100 பேர் இருக்கிறோம், 90 பேர் அங்க வந்து ஹிந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உணர்வு, ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்றது. ஒரு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ பார்த்து அ இவங்க தான் வந்து நமக்கு வந்து த்ரெட்டுன்னு வந்து ஒரு பிரச்சாரத்த உருவாக்கி, தேர்தல் அரசியல்ல அப்படிதான் வந்து ஒரு வெற்றி பெற்றாங்க. ஏன்னா காங்கிரஸ வந்து நேஷனலிசத்துக்கு ஈக்குவலா அவங்களால வந்து வெற்றி பெற முடியாத காலகட்டங்கள் 75 வருஷமா இருக்கும் பொழுது, அத வந்து 2014 மிகப்பெரிய கட்டமைப்போடு அத உருவாக்கி வெற்றி பெற்றாங்க. இன்றைய வரைக்கும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து மத ரீதியான அரசியல் ஏன் வெற்றி பெறாதுன்னா, பெரியார் அவர்களும், அண்ணா அவர்களும் உருவாக்கிய அரசியல் ரொம்ப தெளிவா மதத்த எதிர்த்துட்டோம். ஆனா, ஜாதிய கட்டமைப்பு வந்து திமுக வந்து உள்வாங்கி, கடுமையா வந்து அ அத யூஸ் பண்ணி இங்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இது 2த்தையும் 2 கண்ணியும் பிஜேபியும், திமுகவும் ஏன் எதிர்க்கிறேன்னா, வெறும் ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. இவங்க சாதிய கட்டமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. அவங்க மத கட்டமைப்பு மூலியமா அரசியல உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 விஷயமும் ஆ நம்மளுடைய நம்மளுடைய போராட்டமா இருக்கட்டும், நம்மளுடைய தலைவரோட அறிக்கைகளாகட்டும், கட்சியுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், இதுதான் நம்மளுடைய அடிப்படை விதிகள். அந்த அடிப்படை விதிகளுக்கு அ அ அந்த அடிப்படை விதிகளா இருக்கும் பொழுது, ஒரு சட்டம் வந்து திடீர்னு வந்து வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட வந்து டிராஃப்ட்ட வந்து மொத கொண்டு வந்து மக்கள் பார்வையில வச்சேன்னு சொல்லிட்டு, அவங்களே உங்களுக்கு தெரியும். பொதுவாவே மக்கள் பார்வையில வைக்கக்கூடியது வந்து யாரெல்லாம் ஒரு 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 ஹம்பக்கா வந்து மக்கள் பார்வையில வச்சு, அத வந்து ஒரு ரிப்போர்ட்ட எடுத்துட்டு போயி, ஜேபிசில ஜாயிண்ட் பார்லிமென்ட் கமிஷன்ல வந்து வச்சு, அதற்கப்புறம் பார்லிமென்ட்ல ஏன்னா மெஜாரிட்டி இருக்கு அவங்க கிட்ட. ஸோ பார்லிமென்ட்ல வந்து மக்களவையிலயும், மாநிலங்களிலும் நிறைவேற்றி போது, ஆ 4ஆம் தேதி மார்னிங் 3 மணி போல அது வந்து அந்த சட்டத்த வந்து மாநிலங்களவையில நிறைவேற்றினாங்க.
அதில வந்து திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள். அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட். அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கிய ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் சீனியர் அட்வொகேட் அவரு. இந்தியாவிலேயே டாப் 3ல கூடிய அட்வொகேட். அவரு 3 மணிக்கு வந்து இந்த சட்டத்துக்கு எதிரா வந்து கடுமையா வந்து தன்னுடைய பதிவ வந்து தன்னுடைய உரையில வந்து நிகழ்த்துறாரு. அப்படி நிகழ்த்தும் பொழுது, அ அடுத்த நாளே வந்து அ அ இந்த இந்த அந்த சட்டத்துக்கு எதிரா நம்ம வந்து தலைவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி, இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்துச்சு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நெறைய பேத்துக்கு தெரியாது. போராட்டம் வந்து எல்லா கட்சியுமே பண்றாங்க. போராட்டம் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு 3 மணி நேரம் நிப்பாங்க. காவல்துறை வந்து கைது செய்யும். அப்புறம் 6 மணிக்கு ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு விட்டுரும். இந்த மாரி ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மேல நம்மளுடைய தலைவருக்கும் சரி, நம்மளுடைய கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளுக்கும் சரி, எந்த விருப்பமும் இல்ல. உடனடியா தலைவர் வந்து அழைப்பு வந்துச்சு. அப்ப தலைவர் வந்து எப்பவுமே வாட் இஸ் சொல்யூஷன்னு கேட்பாரு. அதாவது எப்பயுமே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். நம்மளும் வந்து இஸ்லாமிய தோழர்களோட இருக்கிறோம். அப்படிங்கிறதோட முக்கியம் இல்லாம, இந்த சட்டம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதாவது அரசியல் அமைப்பிற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குங்கிறத வந்து தலைவர் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன்ல அட்வொகேட் டிஸ்கஷன் இங்கிருந்து அங்க இருக்க சீனியர்ஸ் கூட டிஸ்கஷன் வந்து தலைவரும் சரி, நாங்களும் சரி எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது, அப்ப தலைவருடைய வழிகாட்டுதல்ல இம்மீடியட்டா இதுக்கு வந்து லீகல் கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம். அதாவது 4ஆம் தேதி ஃபைல் ஆகுது. 5ஆம் தேதியே வந்து டிஸ்கஷன் நடந்துச்சு. போராட்டமும் நடந்துச்சு. ஆனா, பொதுவாவே தலைவருக்கு வந்து இது ஆர்ப்பாட்டத்தோட முடியக்கூடாது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். அப்படின்னு வந்து ஒரு ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அதுல வந்து நாங்களும் கனெக்ட் ஆனோம். அப்ப கனெக்ட் ஆகும்போது இம்மீடியட்டா வந்து சிங்வி கிட்ட வந்து சிங்கியோட ஆஃபீஸ தொடர்பு கொண்டு, இம்மீடியட்டா இத வந்து நம்ம வந்து எப்படி சட்ட ரீதியான போராட்டத்துல வந்து தமிழக வெற்றிக்கழகம் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ வந்து அ கிரியேட் ஆயிருச்சு. நான் பேசுறது கேட்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ஆ ஓகே. டன். ஸோ, அ அப்போ உடனடியா வந்து தனிப்பட்ட முறையில என்னையும், இங்க இருக்கக்கூடிய வ வழக்கறிஞர் குழுவையும் அ டெல்லிக்கு வந்து அ உடனடியா அனுப்பிச்சு, உடனே அங்க இருக்கிற அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து, அ அவரோட வந்து அதாவது 4ஆம் தேதி ஈவினிங்கே நாங்க வந்து போய் ரீச் ஆயிட்டோம். பேசுனோம், உடனே ரீச் ஆனோம். 5ஆம் தேதி பேச ஆரம்பிச்சுட்டோம். அப்ப அப்ப அவருக்கு வந்து ஆரம்பத்துல வந்து அதாவது மக்களவையிலயும், மாநிலங்களிலும் நிறைவேற்றிய சட்டம் வந்து எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அ ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஆனா சீனியர்ஸ் வந்து அப்பயே சீனியர் வந்து ஒரு ஹோப் குடுத்தாரு. கண்டிப்பா இந்த சட்டம் வந்து அரசியல் அமைப்பிற்கு எதிரானது இது. அ அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா வந்து அப்பயே பதிவு பண்ணாரு. அப்ப இங்கிருந்து அத வந்து தலைவர்ட்ட சொல்லும்பொழுது, அ ஒரு அட்வொகேட்ஸ் வந்து அந்த ஹோப் குடுக்குறாங்க அப்படிங்கிறதோட, இத வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து இத கொண்டு போங்க. அ ஒன்றிய பாஜக வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தாட் இல்லாம, அரசியலமைப்பை இந்த கான்ஸ்டிடியூஷனல வந்து நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் உரைக்கு கான்ஸ்டிடியூஷன வந்து நம்ம காப்பாத்தணும். ஆர்டிகிள் 14, 15, 19, 21, 25, 26 அண்ட் 29 அந்த மைனாரிட்டீஸ் உடைய கான்ஸ்டிடியூஷன்